Namaskaram. I welcome you all to this special edition of Mumbai Storytellers Society's session titled Natupura Kadaigal. This has been specially curated by Lavanya Prasad, a wonderful storyteller based in Bangalore. Mumbai Storytellers Society is a not-for-profit organization set up in the year 2019, and our mission was to promote the oral tradition of storytelling in the community, in the metropolis of Mumbai. With that mission in mind, we've had every month a session, either online or offline. And we've been very successful in engaging the audience with stories, all languages practically. But this is the first time we are having a Tamil storytelling session. And I just want to add here that Mumbai Storytellers Society is curating its 5th International Storytelling Festival next year, 2026 in August, on the 15th and 16th at the National Centre for the Performing Arts, a premier venue in Mumbai at the Godrej Dance Theatre. And our festival theme is Vasudhaiva Kutumbakam, one world, one family, where storytellers from the 4 corners of India as well as from across the world will join and regale you with stories. So do come and join us. Do look out for our Instagram page and also our website, which is mumbaistorytellersociety.org. I will ask Srishti to put that in the chat box. And Srishti is our technical help for this evening, an integral member of Mumbai Storytellers Society. And I hand over the baton to Lavanya Prasad, the special curator. But before that, I would like to thank Hema Subramanian, co-founder of Mumbai Storytellers Society, for facilitating this wonderful session. Sit back and enjoy. Namaskar. அன்பு நண்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதுல உலகத்தோட பல மூலையில இருந்து கதை கேட்க வந்திருக்கும் உங்க எல்லாருக்கும் எங்களோட இதயம் நிறைந்த நன்றியும் வணக்கமும். என் பேரு லாவண்யா பிரசாத். நான் ஒரு கதை சொல்லி பெங்களூர்ல வசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அக்மார்க் கோயம்புத்தூர் பொண்ணுங்க. மும்பை ஸ்டோரி டெல்லர் சொசைட்டில இருந்து திருமதி உஷா அவர்கள் சில மாசத்துக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொண்டு கேட்டாங்க, நீங்க ஒரு தமிழ் கதை நிகழ்ச்சி மும்பை ஸ்டோரி டெல்லர் சொசைட்டிக்காக தொகுத்து வழங்குவீங்களான்னு. எறும்புக்கு கரும்பு தின்ன கசக்குமா அப்படிங்கிற கணக்கா உடனே சரின்னு சொல்லிட்டேன். பின்ன சும்மாவா சொன்னாரு நம்ம பாரதியாரு, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அப்படி பிறந்ததுதான் இந்த நாட்டுப்புற கதைகள் அப்படிங்கிற நிகழ்ச்சி. ஆமா, நாட்டுப்புறம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நிறைய பேத்துக்கு நாட்டுப்புறம்னா என்னன்னு அவ்வளோ தெரியாதுங்க. ஏன்னா அவங்க உடனே நாட்டுப்புறம்னா ஓ கிராமமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுதான் இல்லை. நாட்டுப்புறம்னா என்ன தெரியுமா? மாலை காத்தோட சிலுசிலுப்பு, ராகி கூழோட கம கமன்னு மனம், பழைய சோறும் வெங்காயமும் கடிக்கிற சுகம், ராத்திரியானா வர தாலாட்டு, கால வேலையில கோலம், அதுக்கப்புறம் உள்ளமே உருகி போற மாதிரி இருக்கிற ஒப்பாரி. அது மட்டும் இல்லைங்க, கடைசி பஸ் வந்த பின்னாடி யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட அங்க இருக்கிறவங்க பார்த்து, ஏன்பா சோறு பொங்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டு போறியா அப்படின்னு கேக்குற மனசு. இது எல்லாம் தான் நாட்டுப்புறம்ங்கிறது.
இந்த நாட்டுப்புறத்தோட மண் வாசனைய உங்களுக்கு 5 கதை சொல்லிகள் இந்த அடுத்த 1.5 மணி நேரத்துல ஞாபகப்படுத்த போறாங்க. அவங்களோட கதைகள் மூலியமா. இந்த 5 பேரும் இந்தியாவில் இருக்கிற 5 மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. கோவை, ஈரோடு, சென்னை, பெங்களூரு, மும்பை. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா 5 திசை, 5 வெசை, ஒவ்வொரு கதைக்கும் தனி ஓசை. ஆமாங்க, ஈச் ஸ்டோரி கேரிஸ் a unique flavor. அது மட்டுமா? சோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விருந்தை தான் படைக்க நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனா கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில முக்கியமான ரூல்ஸ், அதாவது விதிகளை சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இந்த விதிகள் என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஒளி இல்லைன்னா உயிர் இல்லை, கேள்விப்பட்டிருப்பீங்களே? அந்த மாதிரி இந்த ஆன்லைன்ல நடக்கிற நிகழ்ச்சிக்கு ஒளி, அதாவது உயிர், உங்களோட அழகான முகம்தான். அதனால எல்லாரும் ரொம்ப பாசத்தோட உங்களோட வீடியோவை ஆன் செஞ்சிடுங்கப்பா. அப்பதான் கதை சொல்லிகளான எங்களுக்கு உங்களை பார்த்து ரசிச்சு கதை சொல்றதுக்கு ஏதுவா இருக்கும். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மௌனம்ங்கிறது ஒரு வித்தை அப்படின்னு. அந்த வித்தைய இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப தீவிரமா கடைபிடிக்க போறோம். அதாவது இப்ப கதை ஆரம்பிக்கும் போது பின்னாடி குக்கர் விசில், அதுக்கப்புறம் மிக்சி, அப்புறம் இந்த அக்கம் பக்கத்து காக்கா சத்தம், இதெல்லாம் வேணுமா? அதனால தயவு செஞ்சு உங்களோட மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் if you wish to show your appreciation to the tellers, then please use the chat box function. We will be able to see your messages. எல்லா நிகழ்ச்சியும், அதாவது 5 கதை சொல்லிகளும் கதை சொல்லி முடிச்ச பின்னாடி ஒரு 10 நிமிஷம் உங்க எல்லாருக்கும் நம்ம கதை சொல்லிகளோட பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு ரொம்ப தாழ்மையுடன் நான் கேட்டுக்கிறேன். இப்ப கதைக்குள்ள போகலாமா? இந்த கிராமத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? இந்த பாரதி ராஜா படம் எல்லாம் பார்த்திருக்கீங்களா நீங்க? அங்க இந்த வாசலுக்கு வெளியில இருக்கிற திண்ணையில ஒரு அப்பத்தா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அப்பத்தா அங்க உட்கார்ந்து போற வரவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரி அப்படியே பழமொழிய சரளமா அள்ளி வீசுவாங்க. இந்த கிராமத்து டச்சோட இருக்கிற பழமொழிகளுக்கு சொலவடைன்னு பேரு. அப்படி இந்த சொலவடைய பேஸ் பண்ணினதுதான் இன்னைக்கு நீங்க கேட்க போற கதைகள் எல்லாமே. ஏன்னா ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் ஒரு கிராமிய பழமொழி, அதாவது சொலவடை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல கூர்ந்து கவனிச்சு கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ நம்ம கதை சொல்லி அவங்க ஒரு நாட்டுப்புற பாடலை ஒட்டி அவங்களோட கதையை தயாரிச்சு இன்னைக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் இசிஜி பார்த்திருப்பீங்க இல்லையா? இசிஜில ஒரு கோடு மேல ஒரு கோடு கீழே அப்படின்னு போயிட்டு இருக்கோம். இப்ப இசிஜில மேலையும் கீழையும் கோடு போகாம ஒரே சரமா ஒரே லைனா போயிட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆளு பூட்டான்னு அர்த்தம். ஆமா, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். வாழ்க்கையில உயர்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கும். இந்த உயர்வு தாழ்வு இருக்கிற வாழ்க்கைய நம்ம ரசிக்க கத்துக்கணும். எஸ்பெஷலி தாழ்வு சைட்ல போகும்போது மனசு நொந்து நூலா போகாம நம்ம பாசிட்டிவ் சைட, பாசிட்டிவ் கண்ணோட்டத்தை பார்க்க கத்துக்கணும். இத நம்ம அப்பத்தா பாஷையில சொல்லணும்னா, நாரிப்போன சாக்கடையில விழுந்தாலும் நிமிந்து பார்த்தா நட்சத்திரம் தெரியுமாப்போ. இப்ப இத இன்னும் அழகா விளக்கறதுக்காக கதை மூலியமா வர்றாங்க நம்மளோட கதை சொல்லி. அவங்கள கூப்பிட்டுடலாமா? வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வரங்காட்டி நான் விடமாட்டேன், ஜாம்பஜார் ஜக்கு இவங்க சென்னையோட கொக்கு.
வாங்க வித்யா தன்ராஜ், வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி லாவண்யா, என்னைய அறிமுகப்படுத்தினதுக்கு. இங்க இருக்கிற அத்தனை பெரியவங்க, ஆன்றோர்கள், சான்றோர்கள், அப்புறமேட்டு இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, என்னோட கதைக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே பாடுற ஒரு குட்டி பாட்டை உங்களுக்கு பாடிடுறேன். கதை கேட்க வரிகளா, நல்ல கருத்தும் கேட்க பொறிகளா. கதை கேட்க வரிகளா, நல்ல கருத்தும் கேட்க பொறிகளா. கதைக்குள்ள, ஆமா, என் கதைக்குள்ள கருத்து இருக்கு, அந்த கருத்தை கேட்க பொறிகளா. என் கதைக்குள்ள கருத்து இருக்கு, அந்த கருத்தை கேட்க வரிகளா. நானா நானே நன்னா நானே 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 நானா நானே நன்னே நானே 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 நானா நானே நன்னே நானே 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 நானே. காதுக்குள்ளார போலாம். பே என்ன சத்தம் தானே யோசிக்கிறீங்க? கதிரவன் சாலை. இந்த சாலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில எப்பவுமே கேட்கிற சத்தம் தான் இது. அமைதியா இருந்த அந்த கதிரவன் சாலையில சூரியனோட கதிரொளிகள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளார வந்துட்டு இருந்தது. ஆனா அங்க இருந்த ஒரு கடையில மட்டும் நெடுநேரமா கியூ கட்டி மனுஷங்க நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணாந்து பார்த்தா ஜீவா பிராய்லர்ஸ் அப்படின்னு ஒரு நேம் போர்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா அந்த கடையில அவ்வளோ கியூ நிற்கும். எல்லாருமே அந்த வாரத்துக்கான பிரியாணிக்கான சிக்கன், மட்டன் எல்லாத்தையும் அங்கதான் வாங்கிட்டு போவாங்க. ஆனா அந்த ஒரு மாசம் மட்டும் ஏனோ தெரியலைங்க, அந்த கடையில கூட்டம் கம்மியா இருந்தது. அந்த கடையில இன்னொரு சத்தமும் கேட்டுட்டு இருந்துச்சு. அங்க 2 கோழிங்க அழகா பேசிட்டு இருந்தது. சிக்காவும் சிக்கியும். சிக்கா சிக்கி ரெண்டுமே ஒரு நடுத்தரமான கோழிங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க. சிக்காவும் சிக்கியும் பேசிட்டு இருந்தது என்ன தெரியுமா? டே சிக்கா, ரொம்ப இப்ப தப்பிச்சுட்டே இருக்கோம். 2 மாசமா நம்மள யாருமே பிடிக்கல தெரியுமா? கூண்டுக்குள்ளார ஜாலியா இருக்குல்ல. சிக்கி கொஞ்சம் 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 இல்லைங்க, ரொம்பவே ஓவர் கான்ஃபிடன்ஸ். டே வந்தா பாத்துக்கலாண்டா அப்படின்னு சொல்ற நம்ம சிக்கி அவ்வளோ அழகா இருக்கும், கியூட்டா. ஜீவா பிராய்லர்ஸ்ல இந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கும் போது அதோ அதே கதிரவன் சாலையில இன்னொரு சத்தமும் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? கதிரவன் சாலைக்கு எதிர்த்தாப்புலயே அந்த வீட்டுல ஒரு சத்தம். கண்ணா, டே கண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க வாயேன். அம்மா சமையல் கட்டுல இருந்து சத்தம் போட்டுட்டு இருந்தா. கண்ணா, இங்க வந்து காய் வெட்டி குடுறா. சத்தமே வரல. அப்படி என்னடானா பண்ணிட்டு இருக்க? 12 வயசு கண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? அந்த நாள் காட்டி எடுத்து ஒவ்வொரு கேலண்டர்ல இருக்கிற ஒவ்வொரு ஷீட்டா பிச்சிட்டு இருந்தான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அப்படி கால்னு கத்துறேன், இப்படி உட்காந்து கேலண்டர் நோண்டிட்டு இருக்க. பதிலே சொல்லல. சொல்லிட்டு இருக்கேன், பேசுறியா என்ன? அம்மா திரும்பியும் கத்தினான். வாடா, காய வெட்டி கொடு, சாம்பார் வைக்கணும். இன்னைக்கும் சாம்பாரா? என்னம்மா இப்படி சொல்ற? பின்ன புரோட்டாசி எதுமா என்ன கொடுப்பாங்களாம்? வளர்ற பையனுக்கு ஒரு சிக்கன் 65, ஒரு பிரியாணி இதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டியா? கண்ணா, சாமி குத்தமாயிடும், கணத்துல போட்டுக்கோ. இன்னும் 2 நாள் தான்டா, பொறுத்துக்கோ. ஏண்டா கண்ணு? மா இன்னும் 2 நாள் தான், அப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி சிக்கன் 65 பண்ணி தரணும். பண்ணி தரேன்டா, ஏன்டா அப்படி பண்ற? வா வந்து காய வெட்டி கொடு. டீல்? டீல்டா, வா. 2 பேரும் சமையல் அறைக்குள்ளார போனாங்க. கண்ணை காயும் வெட்டி கொடுத்தான். அப்ப அடுத்த நாள் தாண்டுச்சு, அதுக்கு அடுத்த நாளும் தாண்டுச்சு. 2 நாள் போனதுக்கு அப்புறம் மணி 4. வீடியோ காத்தால 4 மணிக்கு ஒரு சத்தம். மாமா மாமா எழுந்திரிய. என்னடா வேணும் உனக்கு? பைய எங்க? டே ஏண்டா, என்னடா ஆச்சு? 4 மணிக்கு எழுப்பி பைய கேக்குற? பேய் வாக்கிங் போயிட்டு இருக்கோண்டா. மா இல்லம்மா, புரோட்டாசி பிறந்து 4 மணி நேரம் ஆயிடுச்சுமா. அதுக்கு இல்லம்மா, நான் சட்டுன்னு போய் கோழி வாங்கிட்டு வரேம்மா. டே மணி 5 ஆகட்டும்டா, கடை திறந்திருக்க மாட்டாங்கடா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. மணி 5 ஆச்சு. பைய எடுத்துக்கிட்டு விடு விடுன்னு கடைக்கு போனான். கடை வாசல்ல நின்னுக்கிட்டு கடை திறந்திருக்கும்னு எட்டி பார்த்தா கடை பூட்டி இருந்தது. கொன்னடுக்கு வந்தது பாருங்க ஆத்திரம்.
ச்சே, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம், ஒரு பொறுப்பு வேணாம். புரட்டாசி முடிஞ்சிருச்சு, யாரோ ஒரு குட்டி பையன் வருவானே, கடையை திறந்து வைக்கணும் அப்படின்னு யோசனை வேண்டாம். என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ. கண்ணை கடை முன்னாடி நின்னுட்டு புலம்புனான். நின்னுட்டே இருக்கும்போது அவன் காதுல ஒரு சத்தம். ஷட்டருக்கு அந்தாண்ட 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்க, நம்ம சிக்காவும் சிக்கியும் தான் அரட்டடிச்சிட்டு இருந்தாங்க. சிக்கா சிக்கி கிட்ட கேள்வி கேட்டுச்சு. டே சிக்கா, என்னடா போர் அடிக்குதுல்ல? எனக்கும் தான் போர் அடிக்குது. நான் ரொம்ப நாளா உன்கிட்ட பாட்டு பாடி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு பதில் சொல்றியா? கேளு கேளு, டைம் பாஸா இருக்கும். சிக்கி சிக்கா கிட்ட சொல்லுச்சு. சிக்காவும் பாட ஆரம்பிச்சுது. ஏன் சிக்கா, என்ன பாட்டு தான் பாட போற? நான் சொல்றேன் இரு. நீ முட்டைக்குள்ளால இருந்தேல்ல சிக்கி? ஆமா. அப்ப உள்ளார இருட்டா, ரொம்ப கபகபான்னு வேர்க்கல? உனக்கு பயமா இல்ல? சிக்கா கேட்க சிக்கி பாட்டா படிச்சுது. நான் தான் சொன்னல பாட்டா படின்னு. சரி பாடுறேன் இரு. முட்டைக்குள்ள இருக்கும்போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, சிக்கி கோழி குஞ்சு. உனக்கு பயமாவே இல்லையா? ஏய், பயமா எனக்கா? நான் பதில் சொல்றேன் கேளு. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தேன்டா என்றுதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, சிக்கி கோழி குஞ்சு. நான் கான்ஃபிடென்ட் கோழிடா. சிக்கி, உன் அளவுக்கு தைரியம் இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன்? சொல்லிக்கிட்டே அடுத்த கேள்வியும் தொடுத்துச்சு ரொம்ப சிக்கா. சரி, முட்டை ஓடு உடைஞ்சு நீ வெளியே வந்திருப்பல? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல, ஓடு உடைஞ்சு வெளியே வரும்போது நீ என்ன நினைச்சிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். முட்டை ஓடு உடையும் போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு. நான் என்ன நினைச்சிருப்பேன்? நான் உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, சிக்கி கோழி குஞ்சு. பா, எப்படிடா இப்படி யோசிக்கிற? ஏன் சிக்கி? சொல்லிட்டே இருக்கும்போது படன்னு அந்த ஷட்டர் ஓபன் ஆச்சு. கடைக்காரர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. வாப்பா கண்ணா, என்ன காலங்காத்தால பைய தூக்கிட்டு கடை முன்னாடி வந்து நிக்கிற? அண்ணா, ஏனா கடைய லேட்டா திறந்த? என்னது, என்ன ஆச்சு? புரட்டாசி முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் வாங்க வருவேன்னு தெரியும்ல. சரி 1 கிலோ நிக்கிற மாதிரி எனக்கு உடனே ஒரு கோழிய புடிச்சு கொடுங்கண்ணா. கடை பையன் கிட்ட அவரும் சொல்ல, கடை பையன் அந்த கடையில இருந்த 1 கிலோ மதிப்புள்ள ஒரு கோழியை எடுத்து எடமேடையில வச்சான். கோழிய பிடிச்சு எடமேடையில வச்சான். ஆனா அவன் கையில சிக்குனது எது தெரியுமா? நம்மளோட சிக்கி. சிக்குச்சு. எடமேடையில வச்ச உடனே கணக்கா 1 கிலோ நின்னுச்சு. கண்ணனுக்கு அந்த 1 கிலோ பார்த்தவனே ஒரே குஷி. பையில கோழிய வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். ஆனா கண்ணனுக்கு அந்த பாட்டு மறக்கவே இல்லை. நடைய கட்டினான். மணி 6 ஆச்சு. தோட்டத்துக்குள்ளார போனான். டே கண்ணா, வந்துட்டியா? வந்துட்டேமா, 1 கிலோ கோழி பிடிச்சிட்டு வந்திருக்கேன் உயிரோட. சரி, அதை சுத்தம் பண்ணி கொண்டு வாடா. கண்ண தோட்டத்துக்கு பின்புறம் போனான். கோழிய வாட்டி அதோட ரக்கப்பட்டைய பிச்சு அதை துண்டு போட்டு எடுத்துட்டு வரணும். இதுதான் டாஸ்க். பின்னாடி போனான். கோழிய வெட்ட ஆரம்பிச்சான். கோழியும் இறந்துச்சு. இருங்க, கதையில உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, இவ்வளவு நேரம் பாடின சிக்கி எங்க போச்சுன்னு. நான் மிச்சத்துக்கு பாடிக்கிறேன், நீங்க கதைய கேட்கலாம். சிக்கிய கூறு போட்டு மெல்ல ரக்கைய பிக்க ஆரம்பிச்சான். பிக்கும் போது அவனுக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்திருக்கணுமே. கண்ணன் பாட ஆரம்பிச்சான். ரக்கைய பிக்கும் போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு. சிக்கி பேசுச்சா இல்லையா? சிக்கி பேசுச்சு. நான் பேசுறேன் சிக்கிக்கு பதிலா. பொடி பயலே, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனா? என் ரக்கைய பிச்சா நான் பேச மாட்டேனா? அடே, ரக்கைய பிக்கும் போது நான் சும்மாலாம் இல்லடா. ரக்கைய பிக்கும் போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு. கண்ணை திரும்பியும் பாடினான். நான் ஹேர் கட்டு பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, சிக்கி கோழி குஞ்சு. கான்ஃபிடென்ட் கோழிடா நானு. மெல்ல அதை துண்டா வெட்டினான். திரும்பியும் பாடினான். துண்டு துண்டா வெட்டும் போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, ரொம்ப சிக்கி கோழி குஞ்சு. நீங்க சொல்லுங்க பாக்கலாம், யாருக்காவது தெரியுமா?
கெஸ் பண்ணுங்க. கேட்கலையே, நான் சொல்றேன். துண்டு துண்டா இருக்கும்போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, சிக்கி கோழி குஞ்சு. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, சிக்கி கோழி குஞ்சு. கிச்சனுக்கு போனான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் பாத்திரத்துல வைக்க அம்மா அதுக்கு மசாலா போட சொன்னான். மசாலா போட்டுக்கிட்டே பாட்டையும் தொடர்ந்தான். மசாலா போடும்போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, சிக்கி. டேய், என்ன என் மேல மிளகாத்தூள் கட்டினா எனக்கு கண்ணெறியும் நினைச்சிட்டு இருக்கியா? தோ சொல்றேன் பாரு. நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, சிக்கி கோழி குஞ்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணனுக்கு பசி தாங்க முடியல. அம்மா சீக்கிரமா எனக்கு சிக்கன் 65 பண்ணிதாம்மா. கண்ணை அடம் பிடிக்க ஆரம்பிச்சான். அம்மா எண்ணெயில எடுத்து அதை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சாங்க. எண்ணெய்க்குள்ள போடும்போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, அந்த கோழி குஞ்சு. நான் ஆயில் பாத் எடுத்துக்கிறேன்டா, ஆயில் பாத் எடுத்துக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, அந்த கோழி குஞ்சு. கொஞ்ச நேரத்துல கண்ணை அதை பிளேட்ல எடுத்து போட்டுக்கிட்டு ரிமோட் எடுத்துக்கிட்டு அந்த முன்னாடி நாற்காலியில் போட்டிருந்ததுல அதுல போய் உட்கார்ந்தான். அந்த ரிமோட்டை அமுக்கிக்கிட்டே மெல்ல வாயில போட்டான். வாயில போட்டு மெல்லும் போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, சிக்கி கோழி குஞ்சு. அப்ப என்ன சொல்லிருக்கோம்? நான் பிக்னிக்கு போறேன்டா என்றுதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு, சிக்கி. பிக்னிக் போயாச்சு. என் கதையும் முடிஞ்சது. நன்றி, வணக்கம். கான்ஃபிடென்ட் கோழி. இவங்கள நான் சென்னையோட கொக்குன்னு. ஆனா ஒரு கோழிய வச்சு வாழ்க்கையோட தத்துவத்தை எவ்வளோ அழகா சொல்லிவிட்டீங்க வித்யா. நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு கதையும் அற்புதமா இருக்க போகுது. இப்போ தப்பு பண்ணாதவன் இந்த உலகத்துல இருக்கானா சொல்லுங்க. இன்ஃபேக்ட் தப்பு பண்ணாதவன் இருந்தா தான் தப்புங்கிறேன்னா என்ன நான் சொல்றது கரெக்டா? இப்படியாக நம்ம தப்பு பண்றோங்கிறத விட அதை திருத்தி வாழ முயற்சிக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அப்பன்னு பார்த்து சரியா கட்ட விழும். அதாவது இது கிராமத்து பாஷையில கட்ட விழும்னு சொல்லுவாங்க. கட்ட விழும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தடங்கள் வரும்னு அர்த்தம். அந்த மாதிரி தடங்கள் வரும்போது நம்ம மனசு சொல்லுமா, ஐயோ பழையபடி அதுக்கே போயிடலாம், நம்ம தப்பு பண்ற அதே ரூட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுமா. ஆனா அதை தாண்டி வரதுலதான் சாமர்த்தியமே இருக்கு. இத நம்ம அப்பத்தாவோட பாணியில சொல்லணும்னா, கட்ட விழுந்தாலும் கணக்கு போடுறவன் தான் புத்திசாலி. இப்போ இத இன்னும் அழகா விளக்கமா ஒரு கதை மூலியமா சொல்றதுக்கு ஒருத்தங்க வரப்போறாங்க. அவங்கள நம்மள கூப்பிட்டுடலாமா? வாங்கம்டி வாங்கம்டி வந்து போடுங்க, வாங்கம்டி வாங்கம்டி வந்து போடுங்க. ஆஹா வந்திருக்கோம், கதை கேட்க வந்திருக்கோம், வாங்க வாங்க கேப்ப கிழங்கே. கேப்ப கிழங்கா? ஆமாங்கோ, இவங்க கொங்கு நாட்டு கேப்ப கிழங்குங்கோ. பதுமாமணி வாங்க வாங்க, கதை சொல்ல வாங்க. வந்துட்டேனுங்கோ. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேனுங்கோ. வாங்க பாருங்க, இந்த கிராமத்தை பாத்தீங்களா? எவ்வளவு அம்சமா இருக்கு. இதுதாங்க அரசப்பட்டி கிராமம். இது இப்ப மட்டும் இல்லைங்க, எவ்வளவு 700 வருஷமாவே எப்படித்தான் அழகா இருக்கு. இந்த கதை நான் உங்களை கூட்டிட்டு போய் சொல்ல போற கதை இந்த கிராமத்துலதான் நடந்ததுங்க. 700 வருஷம் முன்னாடி ராஜாராணி காலத்துல நடந்த கதை இதுங்க. இந்த கதையில பாருங்க, 2 பேரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அவங்கள காட்டுமா? இத பாருங்க, வந்துட்டாங்க பாரு. தோ கடிசா இருக்கான் பாத்தீங்களா? அவன் தான் 7 மலையான். நல்லவன் தான், ஆனா கோபக்காரன்.
ஒரு மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் தூங்கும் போது எவனும் அவனை எழுப்பி விட்டுறாதீங்க. நடக்கிறதே வேற. அவன் பக்கத்துல இருக்கானே ஒல்லியா ஊதினா பறக்கிற மாதிரி, அவன் பேரு பஞ்சாமிருதம். எல்லாரும் அவனை பஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. ஏழுமலையான மலைன்னு கூப்பிடுவாங்க. இந்த மலையும் பஞ்சும் பாலிய சிநேகிதர்கள். ஒரு வாட்டி என்னாச்சு, இந்த கிராமத்துல ஒரு சித்தர் வந்தாராம். அந்த சித்தரை பாக்குறதுக்கு கிராம மக்கள் எல்லாரும் அலமோதி கோயிலாண்ட உட்காந்துட்டு இருக்காரு, ஆசீர்வாதம் வாங்கி போனாங்களாமா. ஆனா மலையும் பஞ்சும் ஊர்ல இல்ல. அவங்க வியாபார விஷயமா வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் பொறுத்து இருட்டின பிறகுதான் வந்தாங்க. வரும்போது வெறுங்கையாலாம் வரலைங்க, நல்லா சம்பாதிச்சுட்டு தான் வந்தாங்க. கை நிறைய நகை நட்டு காசு பணம் பண்டம் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அவங்களும் திப்பி 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 திப்பின்னு ஓடினாங்க. ஓடி போய் சித்தர் ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா, சித்தருக்கு கொஞ்சம் தங்க நாணயம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க போறதுக்குள்ள ஊரே ஓஞ்சிருச்சானா சித்தர் உட்காந்துட்டு இருந்தாராம். சித்தரை போய் பார்த்து, ஐயா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் போடுங்க ஐயா, நாங்க பண்ற வியாபாரம் நல்லா செழிப்பா நடக்கட்டும், இந்தாங்க தங்க நாணயம் எல்லாம் உங்களுக்கு காணிக்கையா வச்சிருக்கோம் ஐயான்னு சொன்னார். அத கேட்ட சித்தர் என்ன சொன்னாரா, மூளை பசங்களா, நீங்க போடுற வெளி வேஷம் எனக்கு தெரியாதுன்னு நினைத்தீர்களா? என்னுடைய ஞான திருஷ்டியில நான் பாக்குறதை சொல்லட்டுமா? நீங்க பல ஊர்களுக்கு பல வேஷம் போட்டுட்டு போறீங்க. ஒரு சில ஊர்ல குதிரை வியாபாரின்னு சொல்லி ஊரை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறீங்க. ஒரு சில இடத்துல நீங்க வைத்தியன்னு சொல்லிக்கிட்டு நகை வியாபாரிகள் வீட்டுக்கெல்லாம் போய் பணத்தை திருடுறீங்க. அது இல்லைன்னா கூரைய பிச்சுக்கிட்டு போய் எல்லார் வீட்டுலயும் சூதாடி எல்லா பணத்தையும் திருடுறீங்க. இதுக்கும் மேல சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாங்க ஐயா, சொல்லாதீங்க. இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம். ஆனா ஊர்ல தெரிஞ்சா எங்க மானம் போயிருங்க ஐயா. வெளியே தெரிய வேண்டாம். நாங்க நிறைய தானம் தர்மம் எல்லாம் பண்றோம் ஐயா. காசு திருடினாலும் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். கோயிலுக்கு எல்லாம் கூட நிறைய அன்பளிப்பு எல்லாம் கொடுத்துருக்கோம் ஐயா. இப்படி இருக்கீர்களே இரண்டு பேரும். நீங்க பண்ற பாவத்தினால உங்களுக்கு மட்டும் பாவம் இல்ல, உங்க குடும்பம் உங்க பரம்பரைக்கே ரொம்ப ரொம்ப தீங்கு விளைய போகுது. இதெல்லாம் நீங்க கண்ணால பாக்கத்தான் போறீங்க. உங்க கண்ணுக்கு நேர உங்க குழந்தை குட்டி மனைவி எல்லாரும் அவஸ்தப்படுறத நீங்க பாக்கத்தான் போறீங்க. ஐயோ என் குழந்தை குட்டி இல்லாமா ஐயா? ஐயோ அதெல்லாம் மட்டும் நடந்துட கூடாது. என்ன பரிகாரம் இருக்கோ சொல்லுங்க, நாங்க பண்ண தயாரா இருக்கோம். ஐயோ என் குழந்தை குட்டிகள்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. ஐயோன்னு அழுதானா பஞ்சு. அப்போ சித்தர் சொன்னார், முதல்ல திருட்டு வேலையை விடுங்க, நேர போங்க காசிக்கு, கங்கையில குளிங்க, பாவத்தெல்லாம் கரைங்க, அதுக்கப்புறமா நேர்மையா வாழ்ந்து சம்பாதிங்க. அப்பதான் உங்க பாவம் உங்களை விடும், உங்க குடும்பத்தையும் பாதிக்காதுன்னு சொல்லி அடுத்த க்ஷணமே அந்த சித்தர் அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலையும் பஞ்சும் கொடிநடையா ஓடிட்டாங்க. ராத்திரியோட ராத்திரி ஐயோ காசிக்கு போயிடணுமாப்பா, எப்படியாவது நம்ம போய் நம்ம பாவத்தை எல்லாத்தையும் கரைச்சிடணும்னு சொல்லிட்டு போனாங்களாம். 3 நாளா நடந்து கடைசியில ஒரு ரொம்ப அழகான கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்களாமா. அந்த கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப அன்பா இருந்தாங்களாமா. அவங்களுக்கு நல்லா உபச்சாரம் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு, அந்த கிராமத்து பூசாரியே ரொம்ப களைப்பா இருக்கீங்க, நல்லா சாப்பிட்டாச்சு இல்லையா, வாங்க கிராமத்து எல்லையில ஒரு குடிசை காலியா இருக்கு, அங்க போய் நீங்க இன்னைக்கு நல்லா ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு பெறப்பட்டு போகலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு எச்சரிக்கை, எங்க கிராமத்து எல்லை அம்மன் ஒரு கட்டளை இட்டு இருக்கா. எங்க கிராமத்து மக்கள் எல்லாம் எல்லாரும் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் தூங்கலாம், குரட்டை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். இருட்டிடுச்சு வேற. இத கேட்ட பஞ்சுக்கு சிரிப்பா வந்துதான். பாராடே குரட்டை விட ஆரம்பிச்சிட்டானா, படுத்ததும் பாருங்க துமிங்கல மாதிரி இருக்கான். குரட்டை எப்படி கேக்குது பாருங்க, குதிரை மாதிரி. இவன் இப்படித்தானுங்க குதிரை மாதிரிதான் குரட்டை விடுவான். எனக்கு பழகி போச்சு. சரி நானும் தூக்குற வழிய பாக்குறேன். எங்க படுக்க பாய் அது இருக்கு. அவாடா ஐயோ குரட்டை விட்டால் சாட்டை அடியா? பாவி, இந்த பூசாரி பையன் இத சொல்லவே இல்லையே இந்த ஊர்ல. தெய்வ குத்தன்னு சொன்னா
குரட்டை விட்டா சாட்டையால அடிப்பாங்களா? ஐயோ, இந்த ஊருக்கு ஒரு காவல்காரன் இருக்கான், சாட்டை வச்சுக்கிட்டே தெரு தெருவா வரானே, இந்த தெருவுக்கு வந்துருவானோ? ஐயோ, கிராமத்து முனையில தான் இருக்கேன்னு நினைச்சேன், என்னத்த பண்ணலாம்? அந்த மோளத்தை எடு, அந்த மோளத்தை. குரட்டு விடும் மலையாடே எழுந்து கோடா தடியா, காவல்காரன் வந்துட்டு இருக்கா, பக்கத்துல நெருங்கி புட்டா வச்சு சும்மா 100 கணக்குல சாத்துன்னு சாத்த போறான்டா, எழுந்து கோடா மடையாடே. இவனை எழுப்பினா எனக்கு எனக்கு கொண்டு போட்டுருவான், என்னத்தான் பண்றது? சத்தமா பாடிட்டு இருக்கு. என்ன சத்தம் கேக்குது உள்ள? புரட்டையா விடுறீங்க யாராவது? இல்லவே இல்ல, நான் வந்துகிட்டே இருக்கேன். பாவி வந்துட்டான் நம்ம வீட்டு வாசலுக்கே. ஐயா, என்னங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? என்னன்னு நீ இப்படியே வழியிற மாதிரி இருக்கு, என்ன சத்தம் அது? சத்தமா? நான் மோளம் அடிக்கிற சத்தம் தானுங்க ஐயா. இல்ல 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 இல்ல, வேற ஏதோ சத்தம் கேக்குது. அது வந்து குதிரை வலிப்புக்கா, குதிரை வலிப்பு. என்னது? அதாவதுங்கய்யா, என் தோழன் வந்து குதிரைக்கு, அதாவதுங்கய்யா, ஆட்டுக்கு குதிரை வலிப்பு வந்துருச்சா, அதனால வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா போல. ஆட்டுக்கு எப்படி குதிரை வலிப்பு வரும்? நீ ஏதோ பொய் சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஐயா, மனுஷங்களுக்கு எல்லாம் காக்கா வலிப்பு வருதா இல்லையா? வருது இல்ல? அதே மாதிரி ஆட்டுக்கு குதிரை வலிப்பு வரக்கூடாதா? ஐயா, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நாங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்கோம். எங்க ஊர்ல வைத்தியம் பார்க்கும் போது பார்த்தா தெய்வ குத்தம் சொல்லி போட்டேன், 100 ஆயுசுக்கு விடாது. அப்படியா? இருந்தாலும் நீ என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருந்த, அது எனக்கு கொரட்டைன்னு கேட்டுது. அதனாலதான் இந்த வீட்டுக்கு வந்து நான் கதவை தட்டினேன். அப்படிங்களா? கேட்டுச்சா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. காவல் தெய்வம் துணையா நான் வாழ்ந்திடுவோம் நிலையா, காவல் தெய்வம் சொல்லி இருக்கு, ஆடுபாடி சாப்பிட்டு தூங்கு, ஆனா அப்படி சாப்பிட்டு தூங்கையில் குரட்டை மட்டும் விடவே கூடாது. சரியா சொன்னேன் ஐயா? அரே பலே பலே பலே, நல்லா சொன்னப்போ. இந்த மாதிரி இவன் பாண்டதை கேட்டு ஊர் ஜனங்கள்லாம் இறங்கி வந்துட்டாங்களாமா. குழந்தை, குட்டி, பெருசு, சின்னது எல்லாம் வந்துருச்சாமா. எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. தந்தன் நானே தானே தன்னே நன்னே நானே, தன்னானே நானே தன்னே நானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோலாகலமா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. காவல் தெய்வம் துணையா, அरे பலே பலே பலேன்னு பாடிக்கிட்டே எல்லா ஜனங்களும் வந்து கோயில் பக்கம் போய் ஒரே கோலாகலமா கொண்டாட்டமா பாடிக்கிட்டு இருக்கையில அந்த ஊரு ராசாவும் வந்துட்டாராங்க. என்னப்பா இது, நம்ம கிராமமே களை கட்டிடுச்சு, பைரவா நீ ராத்திரி தினமும் இப்படி கூவிக்கிட்டே போவ, ஜோக்குரோதைன்னு குழந்தைங்க எல்லாம் வீல் வீல் வீல்னு அழுவும். இன்னைக்கு பாரு, கோலாகலமா நம்ம கிராமமே நல்லா கொண்டாடுது, யாரு இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்ட உடனே பஞ்சாமிரதத்தை எல்லாரும் இன்னைக்கு தள்ளினாங்களாம். ஐயா, எனக்கு சாட்டையெல்லாம் மட்டும் குடுத்துறாதீங்க, சின்ன தண்டனையா கொடுங்க ஐயா, உடம்பு தாங்காதுங்க ஐயா. அட, நீ ஏன்பா பயப்படுற? உனக்கே நான் சாட்டையடி கொடுக்க போறேன். நீ அழகா பாடி இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டியப்பா, இந்த உனக்கு கொடுக்க போற பொருள் இது அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன பைய கொடுத்தாராமா. அந்த பையில என்ன இருந்துச்சுன்னு அப்புறம் சொல்றேன். அதை வாங்கிட்டு எல்லாரும் கும்பிடுறேனுங்கோ சொல்லிட்டு ஓட்டமா ஓடனானா பஞ்சு. நேரா போனானா அந்த குடிசைக்கு. அப்பதான் வந்து மலை எந்திரிச்சிருக்கான். டேய், என்னடா அது, தங்க நாணயம் திருடக்கூடாதுன்னு நினைச்சுட்டானேடா காசிக்கு போறோம், மறுபடியும் திருடிட்டியா நீ அப்படின்னு கேட்கவே, ஐயோ இல்ல, இது திருட்டு பணமே கிடையாது, இது பஞ்சு மலைய காப்பாத்தி கிடைச்ச பணம் அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொன்னானா. அதை கேட்டு பூரிச்சு போன மலையா, டேய் நீ என்ன காப்பாத்தி போட்ட, வா போலாம் வா அப்படின்னு தோள் மேல தோலை போட்டுக்கிட்டு 2 பேரும் நேரா காசிக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருடவே இல்லை. அவங்களுக்கு காசிக்கு போயிட்டு வரதுக்குள்ள காசு வேற இருந்துச்சா, அவங்க ரொம்ப நாணயமா வாழ்ந்து சந்தோஷமா திருப்பி கிராமத்துக்கு வந்து நல்ல நீடூடி வாழ்ந்தாங்க. இது தாங்க பஞ்சு மலைய காப்பாத்தின கதை.
வணக்கமுங்க, வரேனுங்க. அட 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 கோயம்புத்தூர்ல இருந்து வந்து ஒரு கலக்கி கலக்கி போட்டுட்டாங்கல்ல நம்ம பத்மாமணி. இந்த மாதிரி இந்த கிராமத்துலங்க சும்மா சொல்லக்கூடாது, எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் கொடுத்துருவாங்க. ஆமா, இப்போ அரச மரத்தடி பிள்ளையாரு, ஆலமர அரசல் புரசல், இந்த மாதிரி மரம் செடி கொடிக்கெல்லாம் கூட ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் இருக்கும் நம்ம கிராமத்துல. இப்படியாக நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்ல, அவரோட படத்துல கூட ஒரு பாட்டு வருமே, வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உங்க வீரத்தை முளையிலே கிள்ளி வைப்பாங்க. இந்த மாதிரி சில மரங்களுக்கு அமானுஷ்ய இது கூட தொடர்பு படுத்தி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மரம் தான் புளிய மரம். இந்த புளிய மரத்துல பேய் இருக்குங்கிறது வந்து ரொம்ப பிரசித்தியான ஒரு நம்பிக்கை கிராமத்துல. இப்போ இந்த புளிய மரத்து பேய பத்தி அப்பத்தா ரொம்ப நையாண்டியா ஒண்ணு சொல்லுவாங்க. அதை நான் இப்ப சொல்லிடுறேன் உங்க கிட்டக்க, நல்லா கேட்டுக்கங்க. இந்த புளிய மரத்து பேய்க்கு வேணாம் மந்திரம் தந்திரம், போதுமே ஒரு தட்டு பணியாரம். புளிய மரத்து பேய்க்கு பணியாரமா? அத பத்தி இன்னும் அழகா சொல்றதான் நம்ம அடுத்த கதை சொல்லி வரப்போறாங்க. கூப்பிட்டுலாமா அவங்கள? தையாரே 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 தையாரே. வாங்க 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 ஹேமா ஹேமா வாங்க வாங்க, மும்பைல இருந்தே புளிய மரத்து கதை சொல்லத்தான் நீங்க வாங்க. ஹேமா பாட்டி வாங்க வாங்க. வந்துட்டேமா லாவண்யா. எல்லாரும் ஒரு நல்ல ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு கதை கேட்டுட்டு இப்ப எல்லாரும் ஒரு பேய் கதை கேட்கறதுக்கு ரெடியா? பயப்பட மாட்டேலே, பயப்பட மாட்டேலே யாரும். சரி, சிங்காரப்பட்டினம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது. அந்த மரத்துல ஒரு பேய் இருந்தது. பேய்னா என்ன? பேய் ஒரு பொல்லாத ஆவி, கடவுளோட எப்ப பாரு சண்டை, மனுஷால பார்த்தா படுத்தும். நம்ம சிங்காரப்பட்டினம் பேய் இருக்கே, அதுக்கு ஒரு சூப்பர் பவர். அதுக்கு மனுஷாலோட உடம்புக்குள்ள பூந்து அவளை என்ன வேணா பண்ண வைக்கும். ஆனா நம்ம இந்த பேய் சரியான சோம்பேறி, எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த புளிய மரத்துல ஊஞ்சல் ஆடிண்டு அச்சு பிச்சுன்னு எல்லாரையும் படுத்திண்டு அது மாதிரி சந்தோஷமா இருந்தது. ஆனா அதெல்லாம் ஒரு நாளைக்கு மாறித்து. அது ஒரு நாள் ஒரு அழகான பெண்ணு அலமேலுவ பார்த்தது. மெல்லிசு வடிவம், பெரிய பெரிய கருப்பு கண்கள், செதுக்கின மூக்கு, பூ போல் உதடுகள், ஒரு மலர்ந்த பெண். பேய் அவளை பார்த்த உடனே அவளதான் தபால்னு அதுக்கு காதல் ஆயிடுத்து. ஓ போறவளே போறவளே, என் நெஞ்சை கவ்வி போறவளே, கொஞ்சம் என்னை பாரவளே, ஏங்குகிறேன் புளிய மரத்தில் கொஞ்சம் என்னை பாரவளே. தினமும் அவளை பார்த்து இதே பாட்டுதான். ஆனா ஒரு நாள், தாங்களையே தாங்களையே, உன் ஏக்கம் என்னால் தாங்களையே, ஊறுகிறேன் உன்னுடலில் உன் பிரிவை என்னால் தாங்களையே. இத சொல்லிண்டே அலமேலு பக்கத்துல போய் அவளோட உடம்புல பூந்துடுத்து இந்த பேய். 2-3 நாளைக்கு அலமேலுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அப்புறமா வெள்ளிக்கிழமை வந்தது. அலமேலு வழக்கம் போல காலங்காத்தால எழுந்துண்டு குளிச்சு தெளிச்சுட்டு அழகா நல்ல ஒரு புடவை கட்டிண்டு ஒரு தலை நிறைய பூ வச்சுண்டு ஒரு அழகா பெரிய பொட்டு இட்டுண்டு கோவிலுக்கு கிளம்பினான். பேய்க்கு பயம் பிடிச்சுடுத்து. அலறி கட்டிண்டு பேசித்து, அலமேலு அலமேலு,
நான் உன்னோட உள்ள இருக்கேன், கோவிலுக்கு போகாதே, எனக்கு இந்த கடவுள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அலமேலுக்கு தூக்கி வாரி போட்டது. யாரு 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 பேசுறது? அவள் அக்கம் பக்கம் சுத்தி பார்த்தா யாருமே இல்ல, ஒருத்தருமே கண்ணுல படல. பேய் திரும்பி பேசிட்டு, அலமேலு, என் பிரியமான அலமேலு, நான் உன் உடம்புக்குள்ள இருக்கேன். நான் தான் புளியமரத்து பேய். எனக்கு உன்ன மேல ரொம்ப ஆசை. என்னால் உங்ககிட்ட இருந்து தூரமா இருக்கவே முடியல. அதனாலதான் உன் உடம்புக்குள்ள பூந்துட்டேன். ஆஹ்? என்ன, என்னோட உடம்புக்குள்ளயா? சும்மா விளையாடுறியா? எப்படி பூந்த நீ என் உடம்புக்குள்ள? வெளியில போ, இப்ப போ, இப்ப போ. ப்ளீஸ் என்ன வெளியில வர சொல்லாதே. நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். போயா, நீ எனக்கு என்ன நல்லது பண்ண முடியும்? அட, உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாருக்கும் தெரிஞ்சானா வேப்ப கட்டியை எடுத்து என் பின்னாடி முதுகுல அடி அடின்னு அடிப்பா. இருக்கிற பூஜாரி பேய் பிசாச்சு விரட்டுறவா, எல்லார்ட்டையும் இழுத்துட்டு போவா. எல்லோரும் என்னை பார்த்து இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா வேற. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் நடக்காது. சி சி சி, நீ போ, வெளியில போ, நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலமேலு கட 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 கோவில் பக்கம் வேகமா நடந்து போக ஆரம்பிச்சா. பண்ணுவேன், உன்னோட வேலையெல்லாம் நிமிஷங்களில் முடிப்பேன். உனக்கு ஒரு தலைவலி கூட வர விட மாட்டேன். எத்தனை கணம் வேணும்னாலும் தூக்குவேன். வயல்ல 2 மடங்கு வேகத்தில் உன் வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். எவனாவது உன்கிட்ட ரவுடித்தனம் பண்ணினானா, இல்ல பக்கம் வந்தானா பாரு, உன்னை பாதுகாப்பா வச்சுப்பேன். அலமேலோட அம்மா அப்பா ரொம்ப நாள் முன்னாடியே செத்து போயிட்டா. அவளுக்கு இருக்கிறது ஒரே அக்கா. அவ கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்து ஊர்ல இருந்தா. அலமேலு யோசிச்சான். சரி, நான் கோவிலுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டான். இப்ப அந்த சிங்காரப்பட்டினத்துல இருக்கிற எல்லாருக்கும் அலமேலுவ பார்த்து கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சுடுத்து. அவளோட நடவடிக்கை எல்லாம் மாறி இருந்தது. ஊர்க்காரா அலமேலு அக்காவுக்கு சமாச்சாரம் சொல்லி விட்டா. அலமேலோட அக்கா என்ன பண்ணினா, அவ குடுகுடுன்னு ஒரு வரன் எடுத்துட்டு வந்தா. பையன் சிங்காரப்பட்டினம் தான். அவனோட அம்மாவோட கிராமத்துல தனியா இருந்தான். அலமேலு அக்கா வந்து அவள்கிட்ட பேசி அலமேலோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டா. பேய்க்கு இது துளி கூட ரசிக்கல. அதுக்கு கோவமா வந்துட்டு இருந்தது. அலமேலு அத புரிய வைக்க ட்ரை பண்ணினா. பாரு பேய், எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுத்துன்னா அப்புறம் எனக்கு ஆத்துக்காரோட கோவில் குளம் அதெல்லாம் போக வேண்டியிருக்கும். ஆத்துல வழக்கு ஏத்தி ஊதுகுத்தி ஏத்தி சாமிக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். நீ இப்போ இங்க இருந்தான கஷ்டம் இல்லையா? நீ இப்ப என்னை விட்டு போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. பேயோட பொறுமை போக ஆரம்பிச்சுடுது. அலமேலோட இந்த தர்க்கம் அதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கோச்சுண்டு பேய் சொல்லிட்டு, நான் உன்னை விட்டு போகணும்னா எனக்கு உன் குடும்பத்திலிருந்து ஒரு உயிர் வேணும். இல்லனா உன்னை நான் விடமாட்டேன். நான் உன்னுடைய ஆத்துக்காரரை எடுத்துட்டு போயிடுவேன். அலமேலு ரொம்ப சோகமா கெஞ்சினான். எனக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் இவ்வளவு வருஷம் தனியாகத்தான் இருக்கேன். இப்போதான் எனக்கு ஒரு குடும்பம்னு எனக்கு கிடைக்கிறது. ஒரு ஆம்பளையான் கிடைக்கிறான். எப்படி நான் உனக்கு என் தாலியை குடிக்க முடியும் சொல்லு பேயே? வேற ஏதாவது கேளு என் பிரியமான பேய், உனக்கு கெஞ்சி கேக்குறேன். என்ன இருந்தாலும் இந்த பேய்க்கு அலமேலு மேல ரொம்ப ஆசை. அதனால அது சொல்லிட்டு, சரி, எனக்கு எல்லாத்தோட பிடிச்சது வந்து அந்த அந்த திதிப்பா பணியாரம் இருக்கும்ல, எல்லா அமாவாசைக்கு அன்னைக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு கிராமத்துல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீ எனக்கு 7 பணியாரம் எடுத்துட்டு புளிய மரத்துக்கு வரணும். இத பண்ணின வச்சுக்கோ, நான் எப்பவும் படுத்த மாட்டேன். ஆனா எல்லாருக்கும் ரகசியமா இருக்கணும். அலைமேலும் உடனே ஒத்துண்டா. அவளுக்கு ஒரு சாதாரண குடும்பம் நடத்தணும், நிம்மதியா இருக்கணும். எப்படியாவது இந்த பேயிட்ட இருந்து விடுதலை வேண்டி இருந்தது. அவள் எல்லா அமாவாசையும் 7 பணியாரம் எடுத்துட்டு புளிய மரத்துக்கு போய் கொஞ்சம் பேயோட பேசிட்டு வருவோம். அது ஒரே ரகசியம், அவ ஆம்பளையான்னு கூட தெரியாது. ஒரு வருஷம் ஆகிறதுக்கு 4 மாசம் தான் இருந்தது. அலமேலும் புளியாண்டாயிட்டா.
அவளோட அக்கா மசக்கேக்கு அவள கிராமத்துக்கு கூட்டின்னு போவேன்னு ஒரே படுத்தல். அலமேலுக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அவள் பேய்கிட்ட ஓடினா. அதுவா தீர்மானமா எனக்கு பணியாரம் தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமா பிடிக்கிறது. தீராதைக்கு அலமேலு அவளோட மாமியார் கிட்ட போனான். அம்மா, நான் குழந்தை நன்னா பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலைமா. அதுக்கு 7 பணியாரம் இன்னும் 4 அமாவாசைக்கு அந்த புளிய மரத்து பின்னாடி கொண்டு போய் வைக்கணும்மா. அது எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வைக்க முடியும். ப்ளீஸ் நீங்க எனக்காக அது பண்றீங்களா? இது என்னது புதுசா இருக்கு? எங்காத்துல எல்லாம் இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு? மாமியார் பதில் சொன்னா. ஹம் இப்படி பண்ண மாட்டாளா? சரி. அம்மா, எங்க ஆத்துல ஒரு சாபம் இருக்குமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு புளிய மரத்துக்கு பின்னாடி பணியாரம் வைக்கலன்னா வீட்டு பொண்ணோட மாமியாரும் ஆவிடையாலும் செத்து போயிடுவாளாம். அதுக்காக தான் நான் போய் பணியாரத்தை வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ப்ளீஸ்மா நீங்க பண்ணிடுங்கோ. எனக்கு நீங்களும் இவரும் ரொம்ப வேணும்மா அப்படின்னு பதில் சொன்னா அலமேலு. மாமியார் பயந்துண்டு ஓகேன்னு சொல்லிட்டா. 2 மாசம் 2 மாசம் ஒழுங்கா போய் பணியாரத்தை பின்னாடி வச்சுட்டு வந்தா. 3வது மாசம் நேரா அவ புள்ளைகிட்ட போனா. டேய், உன் பொண்டாட்டி சரியில்லடா. அவள் யாரையோ காதலிக்கிறா. என்னம்மா பேத்துற? ஆம்படியான்னு சொன்னான். பேத்தலடா. அலமேலு கல்யாணம் ஆனதுல இருந்து அமாவாசைக்கு அமாவாசை ரகசியமா 7 பணியாரம் பண்ணி பாதி ராத்திரிக்கு அந்த புளியமரத்து பின்னாடி எடுத்துட்டு போறாடா. என்ன இப்ப கொண்டு போக சொன்னா. நான் போய் வச்சேன். கொஞ்ச நேரத்துல அந்த பணியாரம் எல்லாம் காணும்டா. அந்த நாசமா போறவும் உன் பொண்டாட்டி மேல கண்ணி இழுக்கிறது போறாதுக்கு அந்த பணியாரத்தை எல்லாத்தையும் முஸ்கின்னு இருக்கான். இத கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவன் உடனே அலமேலுக்கு சொல்லிவிட்டான். அலமேலு தகவலை பார்த்த உடனே ஐயோ இந்த தலையில அடிச்சுண்டா. உடனே சாமானை மூட்டை கட்டி திரும்பி வீட்டுக்கு வந்தா. ஆட்டுக்கு போற வழியில புளிய மரத்துக்கு போனான். அங்க பேய்கிட்ட தீர்மானமா சொன்னான். இனிமே நான் உனக்கு பணியாரம் கொடுக்க மாட்டேன். நீ எங்காத்துக்கு 2 நாளுக்கு அப்புறம் வா, என் மாமியாரோட உயிரை எடுத்துக்கோ. இத பண்ணிட்டு அவளோட ஆத்துக்கு வேகமா நடந்து போனான். உள்ள நுழைஞ்ச உடனே மாமியாரும் ஆம்படியானும் அவளை இல்லாததும் பொல்லாததும் சொன்னான். அவளை அடிக்கல, அவ்வளவுதான். அலமேலு எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுண்டாள். கொஞ்சம் அவ கோபம் அடங்கினதுக்கு அப்புறம் அலமேலு அவ ஆம்படியான்ட்ட கண்ணை பார்த்து தலையை நிமிந்து சொன்னான். உங்க அம்மா என்ன தப்பா கண்ணா பின்னான்னு பேசுறா. எனக்கு உங்களை தவிர யார் மேலயும் ஆசை கிடையாது. நான் இப்போ சொல்றது பொய்யா நாள். 2 நாள்ல என் உயிர் போயிடும். ஆனா நான் இப்ப சொல்றது நிஜமானா 2 நாள்ல உங்க அம்மாவோட உயிர் போயிடும். 2 நாள்ல உங்களுக்கு நிஜம் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் என்னை தனியாக விட்டுடுங்கோ. 2 நாளுக்கு அப்புறம் பேய் சத்தியம் பண்ணா போல வந்து அலமேலோட மாமியாரோட உயிரை எடுத்துட்டு போயிடுச்சு. அலமேலும் அவளை ஆம்படியான பார்த்து அமைதியாக சொன்னான். உங்களுக்கு இப்ப புரியறதா இது நிஜம்னு? உங்க அம்மாக்கு ஒரே அசீக. அவளுக்கு நீங்க என் மேல பிரியமா இருக்கிறது துளிக்கோட பிடிக்கல. குழந்தை வேற வந்துடுச்சுன்னா நம்ம ஆசை ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா? அதனால என்னை எப்படியாவது ஓரங்கட்டி உங்கள்ட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இதெல்லாம் திட்டம் போட்டிருக்கா. நிஜம் இப்போ வெளியில வந்துடுத்து. அலமேலு ஆம்படியான்கா அவனோட தப்பு புரிஞ்சுடுத்து. அன்னிலேந்து அவன் அலமேலு பேச்ச ஒரு பேச்ச தட்ட மாட்டான். அவளோட சந்தோஷமா இருந்தான். நம்ம பேய்க்கு என்ன? பேய் அலமேலோட சந்தோஷம் தான் அதுக்கு எல்லாத்தோட முக்கியம். அது திரும்பி அதோட புளிய மரத்துக்கு போய் அச்சு பிச்சு விளையாட்டுகள் விளையாடிண்டு சந்தோஷமா இருந்தது. பிடிச்சதா கதை? தேங்க்யூ.
ரொம்ப பிடிச்சது ஹேமா பாட்டி. பாம்பேல இருந்து அழகா பாம்பே தமிழ்ல எவ்வளோ அழகா எங்களுக்கெல்லாம் கதை சொன்னேன் நீங்க. இப்போதான் தெரியறது, புளிய மரத்து பேய்க்கு பணியாரம் கொடுத்தா போதுமா, குடுகுடுன்னு ஓடி போயிடுமா. ரொம்ப அருமையான கதை இல்ல? ஆமா, பேய் மட்டும்தான் இப்படி துள்ளுமா? என்ன துள்ளலப்பா அந்த பேய்க்கு. சில சமயம் மனுஷங்க கூட துள்ளுவாங்க. ஆமா, சும்மா துள்ளல் இல்ல, அடேங்கப்பா துள்ளல். அதாவது ஆள் என்னமோ செல்லா காசா தான் இருப்பான், ஆனா அவன் எதிர்பார்க்கறதோ ராஜ மரியாதையா இருக்கும். அடாட, சில பேரோட மூஞ்சில சிரிப்பு வருது. உங்களுக்கு அந்த மாதிரி யாரையாவது தெரியும் போல் இருக்கே. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையே சிரிப்பா சிரிச்சிடும் தெரியுமா. இத நம்ம அப்பத்தா பாஷையில சொல்லணும்னா, பூவுள்ள மங்கையா பொன்கொடியா, ஆனா போற இடமெல்லாம் செருப்படியா. ஆமா, பூவுள்ள மங்கையா பொற்கொடியா, ஆனா போற இடமெல்லாம் செருப்படியா. இத பத்தி இன்னும் அழகா ஒரு கதை மூலியமா உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நம்மளோட அடுத்த கதை சொல்லி வரப்போறாங்க. கூப்பிட்டுடலாமா அவங்கள? ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங், ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். மஞ்சளுக்கு பேர் போன ஊரது சொல்லு, ஈரோடு 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 தாங்க. அங்கிருந்து வர்றாங்க சரிதா தோழி, கதை சொல்ல வாங்க வாங்க. சரிதா தோழி, வாங்க வாங்க, உங்க கதையை சொல்ல வாங்க. எல்லாருக்கு வணக்கமுங்க. கதை கேட்காதவங்க உலகத்துல யாருமே இருக்க முடியாது, கதை சொல்லாதவங்களும் யாருமே இருக்க முடியாது. ஆமா, நம்ம தாத்தா பாட்டி கிட்டே கதை கேட்டு தானே வளர்ந்தோம். அது திண்ணில உட்காந்துட்டு சரி நான் பேசிக்கிட்டேதான் இருப்ப சொன்னா நம்ம இப்ப கதைக்குள்ள போயிடலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தானா. ஒரு ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தன் அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ரொம்ப சுத்தக்காரன். நம்ம சுத்தக்காரன்னா ஊரெல்லாம் பளிச்சுன்னு இருக்கணும், ஒரு துளி தூசு துப்பை இருக்கப்படாது. அதுக்கப்புறம் கைய தொட்டிங்கன்னா கூட சோப்பு போட்டு கழுவிக்குவான், அப்படி சுத்தக்காரனா இருந்தானா. அம்பிட்டு சொந்தக்காரனுக்கு ஊருக்குள்ள ஆராய்ச்சி பொண்ணு கொடுப்பாங்களா? ஆறு பொண்ணு கொடுக்கல. பொண்ணு கொடுத்தா நம்ம புள்ளி ஏதாச்சும் பண்ணி போடுவேன், சுத்தம் இல்லையா அடிச்சு போடுவான்னு சொல்லிட்டு யாருமே பொண்ணு கொடுக்கல. சரி பொண்ணு கொடுக்கல, அவன் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவங்க அப்பனா தாட்ட சொல்லி அழுது அத்தனை பேரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்கோ, நானும் இன்னும் முடிக்கலின்னு பக்கத்து ஊருக்கு போய் யாருக்கும் தெரியாம கண்ணாலத்தை முடிச்சு போட்டு வந்துட்டாங்க. கண்ணால முடிச்ச கையோட ஊருக்குள்ள என்ன பண்ணுவாங்க? எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா விருந்து போடுவாங்க. உரம்பரை எல்லாம் கூப்பிட்டு விருந்து போடுவாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் சோறு திருட்டு வரணும். விருந்துன்னா எப்படி? பருப்பு, ரசம், பொரியல், அவியல், கூட்டு, இப்படி ஒரு பெரிய இலையில போட்டு விருந்து வைப்பாங்க. அப்படித்தான் நம்ம சுத்தக்காரனும் அவன் பொஞ்சாதியும் 2 பேரும் ஒரு உரம்பரை வீட்டுக்கு போனாங்க. அங்க நல்லா விருந்து போட்டாங்க. விருந்துல இலைய விரிச்சு நல்ல பதார்த்தங்கள்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். பக்கத்துல உட்கார்ந்துருந்த பொஞ்சாதி என்ன பண்ணாங்க, இந்த மொச்சக்கொட்டை குழம்பு ஊத்திட்டாங்க. நல்லா பிசைஞ்சாங்க பாருங்க. ஒரு மொச்சக்கொட்டை தெரிச்சு வந்து இந்த சுத்தக்கார இலையில விழுந்துருச்சு. அவரோ சுத்தக்காரர் மட்டும் இல்ல, இந்த சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் நம்ம பாக்குற ஒரு அடப்பாவி மனுஷி, இப்படி பண்ணி போட்டையே, உன்னோட எச்ச வந்து இங்க உளுந்து பிடிச்சே. அவர் சாப்பிட கூட இல்ல, உளுந்ததோட சரி அதுக்கே அப்படி துள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, இந்த பாவத்தை நான் எங்க போய் கழிப்பேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டாரு. சரி நம்ம இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு காசி போலான்னு பார்த்தா நம்ம தூரமா இருக்குதே, ராமேஸ்வரம் போலான்னு சொல்லிக்கிட்டு போடி நடையா கிளம்பி போறாரு. போடி நடையா கிளம்பி போறப்போ புளிச்சாதம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. 2 நாளைக்கு தான் தாங்குச்சு. 2 நாளைக்கு அப்புறம் புளிச்சோரெல்லாம் ஒண்ணு தாங்கல. சரி எங்காவது ஊடு இருக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி போட்டு, ஐயோ அவைய வேற சுத்தமா இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடுறாரு. எங்கேயுமே ஊடு கிடைக்கல. தூரத்துல ஒரு ஊடு தெரிஞ்சது. மெதுவா போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்துட்டு இப்படியே திரும்பி திரும்பி பாக்குறாரு. திண்ணை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உள்ள இருந்து ஒரு பாட்டிமா வந்தாங்க. தாருது என்ன வேணு அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனேயும்
பாட்டி இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து இந்த மாதிரி வந்தேன், இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு கதையெல்லாம் சொன்ன உடனேயும், அடப்பாவத்தே அப்ப ராமேஸ்வரம் போறீங்களா நீங்க? ஐயோ, காசி ராமேஸ்வரம் போறவங்கள பார்த்தாலே புண்ணியமாச்சே. உங்களுக்கு ஏதாவது வேணுமா, சோறு தண்ணிக்கு இது அப்படின்னு கேட்ட உடனேயும், ஆமாம் பாட்டி ஏதோ கொஞ்சம் சோறு போட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போய் தடப்புடலாம் எல்லாம் விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு இலையெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. உள்ள கூப்பிட்ட உடனே இவர் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ஏப்ப விட்டு வெளியில வர்றாரு. வெளியில வர்றதுக்கு முன்னாடி பண்ண விஷயம் தான் இங்க நம்ம பார்க்கணும். வெளியில வர்றதுக்கு முன்னாடி இலையை எடுக்கிறாரு. ஐயோ, இலைய எடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னதையும், ஏன் இலைய எடுக்கப்படாது? ஓ, உரம்பரை இலைய எடுக்கப்படாதுன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்து போடுறேன். ஐயோ, இதில் நீங்க எடுக்க வேண்டாம். அவர் இழுக்க இவங்க இழுக்க இலை கிழிஞ்சு போச்சு. அடா பாவி நீ நல்லா இருப்பையா? என்னது, நான் இலையத்தானே கிழிச்ச, என்னாச்சு? அதுவும் இலை இப்படி வறண்டு போய் கிடக்குது அப்படின்னு அப்பதான் இலைய பாக்குறாரு. நீ நல்லாதான் இருப்பியா? சரி, என்னாச்சுன்னு இப்ப தயவு செஞ்சு சொல்லுங்களேன் நான் அப்படின்னு சொல்லி இவர் அழுக ஆரம்பிச்சுட்டாரு. அழுக ஆரம்பிச்சோடனே அவங்க சொல்றாங்க, இந்த இலை என்ன இலை தெரியுமா? என்ன இலை? 2-3 மாசத்துக்கு முன்னாடி 2-3 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரரு செத்து போயிட்டாரு. ஐயோ, செத்து போனதுக்கு அப்புறம் மாசம் திதி போடுவோம் ஐயா. ஓ, திதி போடுவீங்களா? அவ்வளவுதானே, அதுக்கு இன்னும் இப்போ திதி போடுறப்பெல்லாம் இந்த இலையில தான் நாங்க குடும்பமா உட்கார்ந்து சோறு திம்பமே. இப்படி பாதுகாத்து வச்சிருந்த இலைய நீ கிழிச்சு போட்டைய. அடப்பாவத்தே, குடும்பமா உட்கார்ந்து இந்த இலையில சாப்பிட்டதை எனக்கு போட்டீங்களா? அப்போ எச்ச இலையில தான் நான் சாப்பிட்டனா? ஒரே ஒரு சுண்டல் மொச்ச கொட்டை வந்து விழுந்தது, நான் சாப்பிட கூட இல்ல. அதுக்கு பாவத்தை கழிக்கலான்னு போலான்னு வந்தா இங்க எச்ச இலையில சாப்பிட வச்சு போட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாவத்தை எங்க போய் கழிப்பே? ஐயோ அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய ரோசனை வந்துச்சு. சரி, இன்னொரு 3 முங்கிக்கலாம், பாவம் கழிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடுவான்னு சொல்லி மறுபடியும் போனா 2 நாளைக்கு மேல பசி தாங்க முடியல. இப்ப வாட்டல காசி ராமேஸ்வரம் சொயின்னு பறந்துட்டோ இல்ல ட்ரெயின்லயோ போக முடியாது. அப்பெல்லாம் நடந்தேதான் போகணும். தூரத்துல பார்த்தா மறுபடியும் ஒரு வீடு. அங்க போய் உட்காந்துட்டாரு. அதே மாதிரி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நமக்கு எப்பவுமே என்னன்னா, ஏதோ ஒண்ணு அவசரம் நடந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தொடமாட்டோம். இவருக்கு இந்த இளமையான ஒரு பயம். அங்க வீட்டுல போய் சொல்லி போட்டாரு, அம்மா இலையில மட்டும் எனக்கு சோறு போட்டுறாதீங்க. ஓ, இலையில வேணாமா? சரி அப்படின்னு சொல்லி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு, அவங்க வீட்டுல தட்டும் கிடையாது. நம்ம ஊர் மாதிரி இங்க இப்ப மாதிரி எல்லாம் அக்கம் பக்கத்துல ஏதாவது கடை இருக்குமா? அப்பெல்லாம் அப்படி கிடையாது. சரி, என்னதான் பண்றது? நானே வீட்டுக்கு வரேன், எது நல்லா இருக்குதோ பார்த்து சொல்றேன், அதுல சோறு போடுங்க போது அப்படின்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் சரின்னு சொல்லி போட்டு உட்காந்துட்டாங்க. அவர் உள்ள போய் ஒன்னொன்னா பாக்குறாரு. ஏதோ நல்லா இல்ல, எல்லாம் பழசா கிடக்குது. வெளியில வர்றாரு. வெளியில வந்து திண்ணை மேல பார்த்தா ஒரு மண்சட்டி கமுத்தி வச்சிருக்காங்க. அப்படியே பளபளன்னு இருக்குது. விலைக்கு வச்சு புத்தம் புதுசா இருக்குது. அத பார்த்தனே, இதுல கொஞ்சம் சோறு போடுங்களேன். ஐயோ, நீங்க வேற உரம்புறே, அது கோயிலுக்கு வேற போறீங்க, அதுவெல்லாம் அதுல போடக்கூடாதுங்க. நீங்க வேற எதுல வேணாலும் கேளுங்க, போடுற, அதை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு. நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஒண்ணு வேண்டாம்னு சொன்னத குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கு அந்த பழக்கம் இருக்குது. வேண்டாம்னு சொன்னதா அதைத்தான் செய்வோம். அவரும் அதே மாதிரி எனக்கு இதுலயே தான் சோறு வேணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, கோயிலுக்கு போறவரு ஏதாவது நம்மளுக்கு பாவம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, கேட்டு போட்டு அப்படின்னு சொல்லி சரி போடுறோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு அந்த சட்டிலேயே போட்டு அந்த மண்சட்டிலேயே போட்டு இவர் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டாரு. அப்படா, இன்னைக்கு தப்புச்சட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டியை தூக்கிட்டு கழுவுறதுக்காக வெளியில வந்தவரு, அதே மாதிரி ஒரு பாட்டி கட்டுல படுத்திருக்கிறாங்க. தம்பி அது அப்படின்னு கேட்டவனே திரும்பி பார்க்கும்போது கையில இருந்த மஞ்சட்டிய கீழே விட்டுறாரு. அது டொம்முன்னு உடஞ்சு போகுது. பாட்டிக்கா வந்தது கோவம். அடா பாவி, ஐயோ இங்க என்னாச்சுன்னு தெரியலையே, அதே மாதிரி அழுகையா இருக்குது. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு பாட்டி, என்னாச்சு, என்னன்னு சொல்லிடுங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லிடுங்க. நீ நல்லா தான் இருப்பியா? ஐயோ சொல்லுங்களே பாட்டி. இல்ல, இது என்ன சட்டி தெரியுமா உனக்கு? ஐயோ தெரியலீங்களே. என் வீட்டுக்காரரு. ஐயோ திரும்பவுமா? உங்க வீட்டுக்காரரு? என் வீட்டுக்காரரு என்னாச்சு? 4-5 மாசத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? சாவறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு இடையில கிடந்தாரு. ஓ சரிங்க, அதுக்கு என்னங்க இப்போ?
இடையில் கிடக்கிறப்போ அந்த 1-2 போக முடியாது. அக்கம் பக்கத்துல தூக்கிட்டு போக முடியாது. நாத்து நாரி போய் கிடந்தாரு. அப்புறம் அப்புறம் என்ன பண்றது? இந்த சட்டி வச்சுதான் அதெல்லாம் புடிச்சு புடிச்சு ஊத்தி வச்சுட்டு இருந்தோம். அட பாவிகளா, இப்படி பண்ணி போட்டீங்களேடா. ஏன்டா தம்பி, என்னடா பண்ண நீ? ஐயோ, நான் இதுல தானுங்க சோறு தின்னேன். அட பாவி மனுஷா, நீ என்னவா பண்ணியோ தெரியலையே. அப்படிங்கும் போது அவருக்கு யோசனை வருது. ஒண்ணுமே பண்ணாம ஒரே ஒரு மொச்சக்கொட்டை வந்து இடையில விழுந்ததுக்கு இப்படி வந்தமே, அதான் பாவமாட்டு இருக்குது. இனிமேல் பொம்பளைகள் அப்படி நினைக்கப்படாது போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா 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 எங்க போனாரு? காசிக்கு போகல, ராமேஸ்வரத்துக்கும் போகல, வீட்டுக்கே ஓடி போயிட்டாரு. இதோட காலம் முடிஞ்சு போச்சு. நீங்க ஈரோடு பக்கம் ஆராய்ச்சி வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்க, சோறு போடுறேன். இலையிலையும் போட மாட்டேன், மஞ்சட்டிலையும் போட மாட்டேன். புதுசா ஒரு ஸ்பெஷல் லைட் வச்சிருக்கிறேன், வாரீங்களா? இதோட காலம் முடிஞ்சு போச்சு, வரட்டுங்களா? ஐயோ அம்மடியே, உங்க வீட்டுக்கு வந்து சோறு சாப்பிடுறதுக்கு நிஜமாலுமே பயமா இருக்குதுங்கோ. என்னமோ போங்க, என்னம்மா சிரிக்க வச்சு போட்டீங்க எங்க எல்லாரையும். ரொம்ப ரொம்ப நன்றி சரிதாமணி. இன்னைக்கு எவ்வளவு அழகா ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு கதாபாத்திரம் அழகா உருவெடுத்து வந்தது இல்ல? இந்த மாதிரி அடுத்த கதையிலயும் ஒண்ணு வரப்போறது. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி. இப்போ இந்த 1வது கதையில இருந்து 4வது கதை வரைக்கும் நான் ஒரு பழமொழி, அதாவது கிராமிய பழமொழிய சொலவடையும்பாங்க, அதை சொல்லிட்டு வந்தேன். இப்ப நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா வந்து நல்லா திட்டிருப்பாங்க இல்ல? அதுவும் சில அம்மா அப்பாக்கள் எல்லாம் அழகா பழமொழி வச்சே திட்டுவாங்க. எனக்கும் நிறைய அந்த மாதிரி விழுந்திருக்குங்க. எங்க அம்மா இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க இதுல. எங்க அம்மா என்ன சின்ன வயசுல எப்படி தெரியுமா திட்டுவாங்க? ஐயோ, சொல்லட்டுமா? ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு திட்டுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பழமொழியில நிறைய திட்டு விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்த 20 வினாடி 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம். உங்க அம்மா அப்பா உங்களை எந்த பழமொழிய வச்சு திட்டினாங்க? எங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கழுது கேட்டா குட்டிச்சவரு. ஆஹா ஆஹா, கரெக்ட் கரெக்ட். அப்புறம் ஏமா மடையன் மாலைய சுமக்கணும். ஓஹோ ஓஹோ. இல்ல மடையன் மலை சுமக்கும். ஓ, மலை மலை. மடையன் மலைய சுமக்கணும். வெரி குட். மடையன் இல்ல மடியன். மடியன்னா சாரி, இது மலையாளம் கலந்த தமிழ். மடியன்னா சோம்பேறி. சோம்பேறி will have to lift a mountain. ஓகே, இது இங்கிலீஷ்ல எழுதுறதுனால அது மலையனா மாலையனா ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ஆஹா மீனு, வெரி குட் வெரி குட். அம்மா நன்னா திட்டிருக்காளே. அப்புறம் வேற யாருக்கு என்ன கிரியேட்டிவா வந்திருக்கு? வயசுல உறவு கண்டு எல்லாமே வேண்டும். ஓகே, அழகா தமிழ்லயே எழுதிட்டாங்க, பிரச்சனையே இல்லாம. வேற யாரும் கூட ஏதோ எழுதியிருக்காங்களே, வயசுல பண்ணி கூட அழகாத்தான் இருக்கும். கரெக்ட், பருவ வயசுல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்கும் அப்படிம்பாங்க. கரெக்ட் கரெக்ட், வெரி குட் வெரி குட். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பழமொழி கூட இருக்கு. 5ல விளையாதது 50ல விளையுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, கேட்டிருக்கீங்களா? அந்த பழமொழி தான் அப்பத்தாவோட பாஷையில சொல்லணும்னா, முட்டாள் மாறினா பசுகூட பறக்கும்பாங்க. இத இன்னும் அழகா நம்மளுக்கு விளக்கி சொல்றதுக்காக நம்மளோட கடைசி கதை சொல்லி இன்னைக்கு வரப்போறாங்க. அவங்கள கூப்பிட்டுடலாமா? அடுத்த கதை சொல்ல யாரு வர போறாங்க? மும்பைல இருந்து உஷா வந்து கலக்க போறாங்க. உஷா வாங்க வாங்க. நன்றி. ஒரு மறந்து போயிடுத்துதான், வயசாயிடுத்து. நன்றி லாவண்யா. இன்றைய எனது கதையின் தலைப்பு ஈய சொம்பும் நானும். என்னுடைய ஒரு அனுபவம், ஈய சொம்பில் ரசம்.
இந்த சம்பவத்தை நான் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று என் கதை துப்பறியும் சாம்பு என்ற கதாபாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. இதன் கதாநாயகன் சாம்பு ஒரு வங்கியில் பணிபுரியும் நடுத்தர வயது எழுத்தர். அவர் ஒரு அப்பாவியானவர். வங்கியில கிளர்க் உத்தியோகம் செய்கிறான் சாம்பு. வெறும் அதிர்ஷ்டமே குற்றங்களை தீர்க்க அவனுக்கு உதவுகிறது. அதிர்ஷ்டத்தின் மூலமாகவே சிக்கலான குற்றங்களை சமாளித்து தீர்க்கிறான் நம்ம துப்பறியும் சாம்பு. ஆஹா, ஈயசொம்பும் நானும். சாம்பு சக்கரை என்னடா பண்ணற? அப்பா எங்களை அன்பாக அழைப்பார். எங்கள் குழந்தை பருவத்தில் அப்பா எங்களை பாசத்துடன் அழைப்பார். சாம்பு சக்கரை என்னடா கண்ணா பண்ணற? சாம்பார் மற்றும் ரசம் வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் போல தமிழ் சாப்பாடுகளின் குலகுருக்கள். இருவருக்குமே ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். சில சமயங்களில் ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்று பயன்படுத்தப்படுகிறது. திருமண விருந்துகளில் இவை இரண்டும் ஒன்றாக பரிமாறப்படுகின்றன. என் வீட்டில் தினசரி லஞ்சுக்கு நான் சாம்பார் அல்லது ரசம் தயாரிப்பேன். சொல்ல போனால் சாம்பார் மட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்தி இல்லையா? filled with proteins, துவரம் பருப்பு. It's elementary நண்பர்களே. சிறப்பு நாட்களில் சாம்பார் மற்றும் ரசம் ஆகிய இரண்டும் சமைக்கப்படும் எங்கள் ஆத்தில். இந்த சம்பவம் 2004 ஆண்டு நடந்தது. நான் என் 40களில் அப்போதுதான் நுழைந்திருந்தேன். நாங்கள் எங்கள் வீட்டை புதுப்பிக்க செய்து கொண்டிருந்ததால் தற்காலிகமாக எங்கள் நண்பரின் வீட்டிற்கு அருகில் மாறினோம். சிவாஜி பார்க்லேருந்து பிரபாதேவி. ஆமா, கோவிலுக்கு எதிர்க்கதான். எங்கள் நண்பர்கள் லண்டனுக்கு சென்றிருந்தனர். என் நண்பர் ஒரு ஐயங்கார். வடகலையா தெங்கலையா, நமக்கு ஏன் வீண் வம்பு? அவர்கள் சமீபத்தில் தங்கள் வீட்டையும் புதுப்பித்திருந்தார்கள். எல்லாம் புதிதாகவும் பளபளப்பாகவும் இருந்தன. புதிதாக புதுப்பிக்கப்பட்ட சமையலறை என்னை அழைத்தது. இங்கே வந்து சமை உஷா, கம் அண்ட் குக் ஹியர், கம் கம் என்று என்னை அழைத்தது. அவரது சமையலறையில் இருந்து ஈயசொம்பை பார்த்து உடனடியாக அதன் மீது ஈர்க்கப்பட்டேன். பளபளக்கும் ஈயசொம்பில் ருசியான ரசம் செய்ய ஆசைப்பட்டேன். நான் ஒருபோதும் ஈயசொம்பில் சமைத்ததே இல்லை. ஈயசொம்பில் சமைப்பதால் உடம்புக்கு ரொம்ப லாபம். கேட்டிருப்பீள் எல்லோரும். ஈயசொம்பில் சமைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளன. நோய்களை குணப்படுத்துகிறது, இம்ப்ரூவ்ஸ் ஸ்கின் டெக்ஸ்டர், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. நான் ரசம் செய்ய தயாரானேன். என் அஞ்சலை பெட்டியை தயார் செய்தேன். தாளிப்பதற்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், 1 மேஜக்கரண்டி டேபிள் ஸ்பூன் நெய், காய்ந்த மிளகாய் வற்றல் மற்றும் கறிவேப்பிலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டேன். அடுப்பை ஏர்த்தினேன். அனைத்து குழப்பங்களும் வெடித்தன. பட 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 என்று ஈயசொம்பு தீப்பிடித்துக் கொண்டது. ஐயோ, ஈயசொம்பு உருகிவிட்டது. அடடா, சிவசம்போ சிவசம்போ! நான் அந்த தீயை அணைக்க வேண்டியிருந்தது. நல்ல வேளையாக தீயினால் தீயணைப்பு அலாரம் ஒலிக்கவில்லை. சிறிய நல்லவற்றுக்கு நன்றி. Thank God for small mercies. தீயை அணைத்த பிறகு நான் சிக்கி இருப்பதை உணர்ந்தேன். அப்பாவை அழைத்து ரெஸ்கியூ ரெமெடி கேட்டேன். ரெஸ்கியூ ரெமெடி என்றால் என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? ரெஸ்கியூ ரெமெடி என்பது பிளாசிபோ போன்ற ஒரு மருந்தாகும். இது ஹோமியோபதி மருத்துவர்களாலும் மற்றும் பாக் ரெமெடி பிராக்டிஷனர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது.
ரெஸ்கியூ ரெமெடி ஹாலிவுட்டில் மிகவும் பிரபலமானது. நம்ம பாலிவுட், டாலிவுட் மிகவும் அதிலும் பிரபலமானது. எனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் நான் என் தந்தையையே நாடுகிறேன். எனக்கு சிக்கல் ஏற்படும் போது உதவிக்காக என் தந்தையை நாடுகிறேன். அவர்தான் எனக்கு கை கொடுக்கும் ஒரே வழி. என் 20களில் நான் என் தாயை இழந்தேன். அதனால்தான் அப்பாதான் எல்லாமே எனக்கு. பபுலு, பாண்டி பஜாரில் உள்ள ரத்னா ஸ்டோருக்கு போய் ஒரு புது ஈயச்சொம்பு வாங்கு என்று உடனடியாக பதில் வந்தது. சென்னைக்கு விரைந்து சென்று புதிய ஈயச்சொம்பை வாங்கினேன் என்று நினைத்தீர்களா? நோ நோ நோ, நாட் அட் ஆல். இல்லவே இல்லை. என் கணவர் ஒரு தணிக்கையாளராக இருந்தால், a chartered accountant. வேலை விஷயமாக அடிக்கடி சென்னைக்கு செல்வார். நான் உடனடியாக அவரை தொலைபேசியில் அழைத்தேன். ஏன்னா, நீங்க சமத்தா, நீங்க அசடா? என்னடி சொல்ற என்று பதில் வந்தது. சமத்தா இருந்தா குடுப்பேளான்னா, அசடா இருந்தா மறுப்பேளா? என்னடி ஒளர்ற? சொல்லித் தொலை. ஏண்டி புதுசா கேக்குற என்னை பார்த்து? உனக்கு எல்லாமே அர்ப்பணம் செய்திருக்கிறேனே. இட்ஸ் ட்ரூ. நீங்க ஹேமா சுப்பிரமணியனை கேளுங்கோ. ஷீ வில் கன்ஃபர்ம் திஸ். அவர்தான் ரத்னா ஸ்டோரிலிருந்து ஒரு புதிய ஈயச்சொம்பை வாங்கி உடனடியாக வந்தார். அப்பதான் நான் உணர்ந்தேன். அப்போதுதான் எனக்கு புரிந்தது ஈயச்சொம்பில் தாளிக்க முடியாதென்று. அதில் மெல்லிய தீயில்தான் சமைக்க வேண்டும். அப்போதான் ஈயச்சொம்பிலிருந்து யுனீக் மனம், ஃபிளேவர் வரும். தாமதமாக தெரிந்து கொண்டாலும் பரவாயில்லை. Isn't it better late than never? ஈயச்சொம்பில் சமையல் செய்து பார்ப்பது ஒரு செலவு மிகுந்த காரியமாகும். A costly affair indeed, I realized to my cost. அதை நான் உணர்ந்தேன். இங்க என் கதை முடிந்திருந்திருக்கணும். கொஞ்சம் பொறுத்துறீங்க. இப்பதான் கதையில ஒரு அருமையான ட்விஸ்ட். 60 வயதில் ஒரு ஆசை ஏற்பட்டது. அதை ஏன் கேட்கிறேன்? 2024 ஆண்டில் 63 வயதில் ஈயச்சொம்பில் ரசம் சமைக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு, அடே அப்பா, 2024 வருஷத்தில் நானே ஒரு புதிய ஈயச்சொம்பை சென்னையுடன் ஃபேமஸ் ரத்னா ஸ்டோரிலிருந்து வாங்கினேன். அந்த பளபளக்கும் ஈயச்சொம்பில் ரசம் சமைப்பதில் நான் உற்சாகமாக இருந்தேன். ஒரு தனி மகிழ்ச்சி. அந்த உணர்வு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ரைட்? ஆனா என் விதியை பாருங்களேன். எனக்கு துப்பறியும் சாம்பு புத்தகத்தில் வரும் இந்த வரி ஞாபகம் வந்தது. 40வது வயதில் எவனொருவன் முட்டாளாக இருக்கிறானோ அவன் ஆயுள் முழுதும் முட்டாளாகவே இருப்பான். நான் துப்பறியும் சாம்பு புத்தகங்களை படித்து வளர்ந்தேன். என் பெற்றோரிடம் எப்போதும் ஒரு பெரிய நூலகம் இருந்தது. We had a wonderful library. நாங்கள் 3 பெண்களும் சகோதரிகள். தமிழில் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்வதை என் அம்மா உறுதி செய்தார். She made sure that we learned to read and write in Tamil. இப்ப நான் 60 வயசு தாண்டிட்டேன். நீங்கள் சரியாகவே யூகித்தீர்கள். எதிர்பார்த்தது போலவே நடந்தது. நான் ரசம் செய்ய தயாரானேன். என் அஞ்சலை பெட்டியை தயார் செய்தேன். தாளிப்பதற்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு மேஜை கரண்டி, a tablespoon நெய், காய்ந்த மிளகாய் வற்றல் மற்றும் கறிவேப்பிலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டேன். அடுப்பை ஏர்த்தினேன். அனைத்து குழப்பங்களும் வெடித்தன. கேசரா செரா, whatever will be, will be. The future's not ours to see, but here we can see. Kesara sera, what will be, will be. அந்த அடிமுட்டாளை வரச்சொல். துப்பறியும் சாம்புவர்
சாம்புவை அவர் மேனேஜர் கூப்பிட்டது சொன்னது இப்பொழுதும் என் காதுகளில் ஒலிக்கிறது. அந்த அடி முட்டாளை வரச் சொல். என் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் அவர் என்ன சொல்லி இருப்பார்? சாம்பு, சக்கரை, என்னடா கண்ணா பண்ணறாய்? நன்றி, நமஸ்காரம். இப்ப தெரிஞ்சுதா நம்ம அப்பத்தா சொன்ன சொலவடையோட அர்த்தம்? முட்டாள் மாறினானாம், பசு பறந்து போச்சான். ஒண்ணு மட்டும் இதுல தெரிஞ்சு போச்சுங்க, சரிதா வீட்டுக்கு சாப்பிட்ட கூப்பிட்டா போயிடாதீங்க. உஷா ஈயஞ்சொம்புல ரசம் செஞ்சு தரேன்னு சொன்னா ஐயையோ ஜாக்கிரதை, சரிங்களா? இதோட நம்மளோட நாட்டுப்புற கதைகளோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த போன 1.25 மணி நேரத்துல உங்களுக்கு இந்த மண்ணோட மனத்தை நாங்க கொடுத்துருப்போம்னு நம்புறோம். ஸ்டோரி டெல்லர் இஸ் நோபடி வித்வுட் அன் ஆடியன்ஸ். நீங்கள்லாம் இன்னைக்கு அருமையான ஆடியன்ஸா இருந்தீங்க, அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் அடுத்தது உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, கதை சொல்லிக்க கிட்ட நீங்க பேசலான்னு. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உஷா இந்த நாட்டுப்புற கதைகளை பத்தி நீ தொகுத்து வழங்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரு கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னாங்க, உனக்கு யாரு தமிழ அழகா சொல்லுவாங்கன்னு தோணுதோ அவங்கள கூப்பிடு அப்படின்னாங்க. என் மனசுல பட்டுன்னு வந்த ஆளுகளை தான் இன்னைக்கு நான் கூப்பிட்டேன். வித்யா சென்னையில இருந்து எவ்வளோ அழகா, அவங்க தமிழ் பேசினாலே ஒரு அழகுதான். அவங்க பத்மா கோயம்புத்தூர்ல இருந்து கலக்கி போட்டாங்கல்ல அம்மனி, அம்மம்மா ஏஐயும் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பிரமாதமா கதை சொன்னாங்க. ஹேமா பாட்டி அவ்வளோ அழகா அந்த பேயோட கதைய நம்ம பாட்டி மடியில படுத்து கேட்கறாப்புல இருந்தது. அப்புறம் சரிதா ஈரோடு கொங்கு தமிழ்ல சும்மா கலக்கி போட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் நம்ம உஷா, அவங்க தூய தமிழ்ல அழகா தான் பண்ணின 40 வயசுல பண்ணின மிஸ்டேக்கு, 60 வயசுல பண்ணின மிஸ்டேக்கு எல்லாத்தையும் புட்டு வைக்கிற மாதிரி அழகா அவங்களோட பர்சனல் ஸ்டோரிய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது மூலியமா நம்மள மண்ணோட மனத்தை நீங்க சுவாசிச்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோங்க. இப்போ the time is for you all to ask questions to our storytellers. யாருக்கெல்லாம் பேசணுமோ ப்ளீஸ் unmute and you can talk to them. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை பத்தி ஏதாவது சொல்லணும்னு ஆசை இருந்ததுன்னா அதையும் நீங்க சொல்லலாம். எப்படி ரசிச்சீங்க, எது பிடிச்சது எல்லாம் நீங்க இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். The stage is yours, my dear audience. ஸ்டோரி டெல்லிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே கதை மட்டும் சொல்லலை, கதையை நடித்து அபிநயம் கூட்டி அழகூட்டி மெருகூட்டி ரொம்ப அழகாக அவங்களுடைய படைப்புகளெல்லாம் கொடுத்தாங்க. அதில் சில ஸ்டோரி நிஜமாகவே ரொம்ப மனசை தொட்ட ஸ்டோரி அப்படின்னு சொன்னா, ஒரு கேள்வி நான் இந்த சரிதா ஈரோடு இருக்காங்க இல்லையா, நீங்கள் எப்படி இந்த கதையை உருவாக்கும் பொழுது எங்கேயாவது எடுத்து சொன்னீங்களா, இல்லை உங்களுடைய சொந்த முயற்சியா? Thank you so much, ma'am. Thank you so much, your wishes. இந்த ஸ்டோரி நான் ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் மேம். பேசிக்கா நமக்கு நாட்டுப்புற கதைகள் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். நீங்க எங்க போனாலும் அதுவும் நம்ம வட்டார வழக்குல சொல்லும் போது ஒரு வட்டாரத்துக்கும் ஒரு வழக்கு சொற்கள் இருக்கு. ஸோ இதுல சொல்லும் போது இங்க நாங்க கொங்கு வட்டார பகுதியில சொல்றதை விட நாங்க திருநெல்வேலி, மதுரை இங்கெல்லாம் போய் சொல்லும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த கொங்கு ஸ்லாங்ல அந்த கதை சொல்லும் போது அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கதைகள் சொல்லும் போது ஏதோ ஒரு கண்டென்ட் உள்ள இருக்கணும். ஸோ பெண்களை கேவலப்படுத்தினா நீங்க பின்னாடி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வரும், பாத்துக்கோங்க. ஸோ அது கதையோட கான்செப்ட் வேற. ஸோ நான் வேற மாதிரி அது உள்ள வச்சு சொன்னேன். ரெண்டாவது நான் இங்கேயே வளர்ந்ததுனால எனக்கு இந்த ஸ்லாங் ஈஸியா வந்துருது.
ஸோ இது வந்து as it is கதை இருந்த கதையை நான் சொன்னேன், அவ்வளவுதான். எங்க ஸ்லாங்ல இருந்த கதை கரிசல் வட்டார பகுதி கதை இது ஆக்சுவலி. ஸோ நான் ஒரு புக்ல ரீட் பண்ணேன். ஸோ அதை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். அப்போ ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருந்தது, அனுபவிச்சு சொன்னீங்க. ஓகே, பத்மா பத்தி சொல்லவே வேண்டாம். நான் பத்மாவை நான் நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கேன், அவங்க நடிச்சே காமிச்சிட்டாங்க. அப்புறம் ஹேமாவுடைய கதை வந்து அவங்க அந்த பிசாசுக்கிட்டேருந்து, புளிய மரத்து பிசாசுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கங்கிறத ஒரு சஸ்பென்ஸை வந்து ரொம்ப கடைசியில் தான் சொன்னாங்க. அதனால சரி என்னடா இது, ஹவு இட் இஸ் கோயிங் டு ரிசால்வ் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டுற வகையில் இருந்தது. வட்டார வழக்கில் பேசலை, அவங்க வந்து அயனான தமிழில் பேசினாங்க. சம்திங் லைக் ஏ பிராமினிக்கல் ஸ்லாங். அப்படி ஐ won't call it as a slang. She spoke in a Brahminical language, but a folk tale. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வித்யா தன்ராஜ் இஸ் கோட் ஓவர், ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் துப்ரேம் சாம்பு கதை, ஈயச்சொம்ப உருக்காதவங்க யாருமே இருந்துக்க மாட்டாங்க. நாங்களும் வந்து ஒரு காலத்தில் புக்காத்துக்கு வந்த புதுசில் ஈயச்சொம்பில் ரசம் பண்ணும்போது நானும் வந்து அடுப்பில் வச்சு உருக்கினேன். அப்புறம் அவசர அவசரமாக எங்கள் அம்மாவும் நானும் போய் அதே ரத்னா ஸ்டோரில் வி ரீப்ளேஸ்ட் தட் சொம்பு. அது வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த கதைக்களம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன் லாவண்யா. ஓகே, நைஸ் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ. 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 Anybody else would like to share? Hi Lavanya, this is Surya Preeti from Madurai. Hi Vidya, ரொம்ப சந்தோஷம். நியர்லி மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதை வித்யா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சரிதா, உங்களோட கதையை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட், இது ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன் இந்த கதை, எங்கேயோ படிச்சிருக்கேன்னா கேட்டிருக்கேன்னு தெரியல. பட் வந்து ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு கேட்குறப்போ, உங்களோட கதையை கேட்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா ஃபார் அரேஞ்சிங் திஸ். அண்ட் மற்ற உஷா மேம் அண்ட் ஹேமாஜி அண்ட் பத்மா, உங்க 3 பேரோட கதையை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஹேமா மேம் ரொம்ப சூதிகா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கண்ணை மூடிட்டு கேட்கலாம் போல இருக்கு உங்களுக்கு கதை, அப்படிதான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. நான் ரொம்ப படப்படான்னு பேசுவேன். ஓகே, ஆனா வந்து நீங்க அவ்வளவு மெதுவா, நீங்களும் சரி உஷாஜியும் சரி, அவ்வளவு மெதுவா கதை சொன்னீங்க. அப்பா இந்த அளவுக்கு பொறுமையா நான் சொல்லுவேனான்ட்டு யோசிச்சேன் நானு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்குறப்போ. அண்ட் பத்மா, அப்பா என்ன ஒரு மேக்கப், அப்பாடியோ எனக்கு முடியல நிஜமா. நான் வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. திஷ்டி சுத்தி போடுங்க எல்லாருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ. சூரிய பிரீத்தி, நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் மும்பை ஸ்டோரி டெல்லர் சொசைட்டி பேஜ் இல்லாட்டா லாவண்யா ஸ்ரீனிவாசோட பேஜ்ல எழுதினாக்க இட் வில் பி ரியலி வண்டர்ஃபுல். வி வுட் வேல்யூ தட். தேங்க்யூ ஃபார் யோர் கமெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. Lovely. That will be lovely, Usha. Thank you so much. So, with this, we come to an end of the session. Correct? 8 manik mudichitom. Aha. We were on time. Bang on. Very nice. So, I know some of you might have, you might have to collect your thoughts and say something. So, like Usha said, neenga vandu go to Mumbai Storytellers Society's Instagram page and put your comments there. It will be really nice to see all your thoughts. It's also very encouraging for us as storytellers, right? So, like I said, storytellers are nobody without an audience. You were absolutely amazing. Thank you so much for coming. And I think a special mention to, sorry.
Special Correct. mention to Lavanya. A special mention to Lavanya Yeah. for really stringing it so beautiful with the Solvay and all those such beautiful proverbs which we have grown up listening to, and she's connected the story so beautifully. Superb job, Lavanya. Thank you. Very Thank nice. you so So much. wonderfully Thank you. done. Thank you. I think I should mention Come something on. here. உஷா வந்து என்கிட்ட ஃபோன்ல பேசுறத சொன்னா, நீ பார்த்துக்கோ, நீ பண்ணிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ. I think that trust, she did not interfere in ஒண்ணுமே சொல்லல. நீ யாரு வேணுமோ கூப்பிட்டுக்கோமா, உனக்கு தெரியும் இல்லையா, நீ கூப்பிட்டுக்கோ, உனக்கு எப்படி வேணுமோ நீ பண்ணிக்கோ. I think that is something amazing. Off late, the people that I'm working with, especially senior storytellers and senior authors and poets that I'm working with, the amount of freedom that they give to me is what I think, it gives you a responsibility to take. ஒரு நாள் கூட she never said என்ன பண்ற, எது பண்ண போற, எப்படி பண்ண போற. Truly, Usha, I'm truly thankful for that. I think அதுதான் வந்து it gave me it boosted my creative energy and I could just think in different angles and bring it. So மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு. Thank you, Lavanya. I just want to tell the remaining audience that has stayed behind that Mumbai Storytellers Society is always on the lookout for new storytellers. India has so much of talent. It's latent in this country. We just need to retrieve that talent. So all I told Lavanya was, I want to see new faces. I know Hema and I are, repeated because I wanted to enjoy telling in my mother tongue, and Hema as well. But thank First you, time. Lavanya. Thank you, Lavanya, for getting Vidya Dhanraj, Padma, and Sarita Jo, who lifted it to a very different level. Thank you so much. Thank you. They're Also, I would like to thank Srishti Chabria, who wouldn't have understood a word of Tamil, but has been consistently helping us for the tech, doing the background work. So a great round of applause to Srishti Chabria from Mumbai Storytellers Society. Thank you,